ஈரான் இந்தியாவுக்கு நன்றி என்ன சொல்லிடுச்சு அந்த கடிதத்தில்? வணக்கம் நண்பர்களே. இந்தியாவுக்கு திரும்பி வந்துவிட்டது ஈரான் ஒரு முக்கியமான நன்றி சொல்லும் கடிதத்துடன். அதே கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா? ஏன் இப்பொழுது ஈரான் இந்தியாவை நோக்கி விரும்பி பேசிக் கொண்டிருக்கிறது? இந்தியாவின் நிலைப்பாடு என்ன? அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் ஆகிய சக்திகளுக்கிடையே நடக்கும் இந்த சக்தி அரசியலில் இந்தியா எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? ஜூன் மாதம் டெல்லி நகரில் உள்ள இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் தூதரகம் இந்திய அரசுக்கு நன்றி தெரிவித்த ஓர் உத்தியோகபூர்வ கடிதத்தை அனுப்பியது. அதில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேரடியாக ஒரு முக்கிய செய்தி எழுதி அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்தில் இந்தியா ஈரானுடன் இடையிலான பழைய நெருக்கத்தையும் சமீபத்திய துறைகளில் நடைபெற்ற ஒத்துழைப்பையும் பாராட்டியது. இந்தியா ஈரானை பூமிகைத்துறை மற்றும் எண்ணெய் விநியோகத்தில் சிறந்த பங்காளியாக பார்த்திருக்கிறது. சபஹார் போர்ட் ஒப்பந்தத்தில் இந்தியாவின் நிலைத்த ஒத்துழைப்பை ஈரான் நினைவுபடுத்தியது. மேலும் சமீபத்திய சமாதானம் மற்றும் வளர்ச்சி தொடர்பான இந்திய பார்வையை ஈரான் பாராட்டியது. ஏன் இப்போது ஈரான் யாரிடம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? நண்பர்களே, இந்த நேரத்தில் ஈரான் இந்தியாவை நோக்கி வருவது சும்மா இல்லை. பொதுவாக ட்ரம்பின் USA, நெதன்யாஹூவின் இஸ்ரேல் மற்றும் ஹமெனேவின் ஈரான் மூன்றும் உலக அரசியலில் சற்று மாறுபட்ட கோணங்களில் நிற்கின்றன. இந்த நிலையில் இந்தியா அமெரிக்காவுடன் குவாட் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, இஸ்ரேலுடன் பாதுகாப்பு மற்றும் இரகசிய தகவல் பரிமாற்றம் மற்றும் ஈரானுடன் எரிசக்தி மற்றும் போர்ட் ட்ரேட், இந்த மூன்று துறைகளையும் பேலன்ஸ் செய்து கொண்டு வருகிறது. அதனால்தான் ஈரான் இப்போது இந்தியா நம்முடன் இருந்ததே என்று நன்றி கடிதம் அனுப்பியுள்ளது. இந்தியா இப்போது ஒரு மத்திய சக்தியாக உலக அரசியலில் எழுந்துள்ளது. அதாவது அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, ஈரான் எல்லாரிடமும் பேச்சுவாதங்கள் வைத்துக்கொண்டு தனக்கென் டிப்ளோமசி கேம் நடத்துகிறது. இதற்கு காரணங்கள் நான் அலைன் மூவ்மெண்ட் வரலாறு, எரிசக்தி தேவைகள், ஈரானிடம் இருந்து பாகிஸ்தானுக்கு எதிரான சில மௌன ஒப்புதல்கள், இஸ்ரேலிடம் இருந்து வளர்ச்சி அடையும் தொழில்நுட்ப வளர்ச்சி. அமெரிக்கா வழியாக இந்த வீடியோவின் முடிவாக நம்மோட பார்வை இது. ஈரான் இந்தியாவை நம்புகிறது. இந்தியா ஒரு சமநிலையான சக்தி. உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டிப்ளோமசிக்கு இடையில் இந்தியா ஒரு தோழமையான வளர்ச்சியை நோக்கி செல்லும் குரல். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சுருக்கமான உண்மை அடிப்படையிலான தமிழ் பொலிட்டிக்கல் எக்ஸ்பிளைன்ட் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை பின்தொடருங்கள். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.